வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின மச் அடோ அபௌட் நத்திங் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளே மெஸ்ஸினாவில் நடக்கிற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் அந்த டவுனுக்குள்ளே வராங்க. அவங்க வர்றதுனால ரெண்டு பேர்ஸ், அதாவது ரெண்டு பேர் காதலில் விழுறாங்க. முதல் பேர் யாருன்னா கிளாடியோ அண்ட் ஹீரோ. இவங்களுடைய காதல் கொஞ்சம் தடுமாறுது. ஏன்னா அதுக்கு வில்லன் டான் ஜானோடைய சூழ்ச்சி தான் காரணம். ரெண்டாவது பேர் கிளாடியோடைய நண்பரான பெனடிக்டும் ஹீரோவோட கசவனான பியாட்ரிஸும் தான். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முக்கியமான கதாபாத்திரம்னு நம்ம கிளாடியோவும் ஹீரோவும் தான் சொன்னாலும் இந்த மொத்த பிளேலையும் நம்மளை ரொம்ப கவர்றது பெனடிக்டும் பியாட்ரிஸ் தான். ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அந்த புத்திசாலித்தனமான உரையாடலோட நகைச்சுவையும் கலந்துருக்கிறதுனால ஆடியன்ஸ் கண்டிப்பாக இவங்க பக்கம்தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா பெனடிக்டும் பியாட்ரிஸும் தானாகவே காதல் வயப்பட மாட்டாங்க. அவங்கள அவங்க நண்பர்கள்லாம் சூழ்ந்து அவங்கள ஏமாற்றி தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல் வயப்பட வைப்பாங்க. அதே சமயத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற பெனடிக்டும் பியாட்ரிஸும் எப்படி ஒன்று செய்கிறாங்களோ பார்த்த உடனே காதல் விடுற கிளாடியோவும் ஹீரோவும் பிரிகிற சூழ்நிலை வரும். அதுக்கும் காரணம் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம் தான். ஏன்னா ஹீரோ உண்மையாக இல்லை அப்படின்னு கிளாடியோ நினைக்கிறதுனால தான் இது நடக்குது. வாங்க கதையை பார்க்கலாம். இப்போ மெஸ்ஸினாவில் ஒரு மெசஞ்சர் வராரு. அவர் சொல்கிறாரு, இது மாதிரி டான் பெட்ரோ அவர் அவருடைய அந்த போரில் ஜெயிச்சிட்டாரு. அதனால் அன்றைக்கி ராத்திரி அவர் வந்துடுவார். அவரோடு சேர்ந்து கிளாடியோவும் பெனடிக்டும் கூட சேர்ந்து வராங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தராரு. பியாட்ரிஸ் இதை கேட்டுட்டு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. பெனடிக்ட் எப்படி வீரர் நீங்களாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலன்ற மாதிரிலாம் ஒரு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வீரர்களும் வந்துடுறாங்க. டான் பெட்ரோ லியோனோட்டா கிட்ட சொல்கிறாரு அவங்க ஒரு மாதமாவது அங்கே இருப்பாங்க அப்படின்றது. அதே சமயத்தில் பெனடிக்டும் பியாட்ரிஸும் ஒருத்தர் பார்த்த உடனே வார்த்தை சொல் விளையாட்டில் அவங்க ஒரு போர் மாதிரி அதை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ பெட்ரோவோட இல்லெஜிட்டிமேட் பிரதர், அவர் பேர் டான் ஜான், அவரும் அங்கே வராரு. கிளாடியோ ஹீரோயோ பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிடுது. அவர் பெனடிக்ட் சொல்கிறாரு, நான் இவங்களை திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. பெனடிக்ட் திருமணம்னாலே பிடிக்காது, வேண்டான்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறாரு, வேண்டாம், நம்ம இப்படியே நல்லா சந்தோஷமாக இருக்கலாமே அப்படி சொல்கிறாரு. ஆனால் டான் பெட்ரோ சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல தம்பதிகளாக இருப்பீங்க, அதனால் நீ ப்ரொப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போ பெனடிக்ட் சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுப்பா, நான் என் வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லும் போது டான் பெட்ரோ சிரிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, சரியான நபரை நீ பார்க்கும் போது கண்டிப்பாக நீ திருமணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அங்கே ஒரு மாஸ்கரேட் பால் பிளான் ஆகுது. மாஸ்கரேட்னால் எல்லார் முகத்துலையும் ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம யாரோட இருக்கோம், நம்ம யார்கிட்ட பேசின்னு இருக்கோம், யார்கிட்ட நடனம் ஆடுறோன்றது யாருக்குமே தெரியாது. அங்கே நடனமும் நடக்கும், பார்ட்டியும் நடக்கும். அங்கே என்ன ஆகிடுதுன்னா டான் பெட்ரோ ஹீரோவோட நடனம் ஆடுறாரு. கிளாடியோக்காக அவர் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் டான் ஜான் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவர் போய் கிளாடியோ கிட்ட சொல்லிடுறாரு, டான் பெட்ரோ ஹீரோ கிட்ட தன்னோட காதலை சொல்லியிருக்கான், உனக்காக அவன் காதலை சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே கிளாடியோவுக்கு கோவம் வந்துடுது. இந்த அழகு எப்படியெல்லாம் நண்பர்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது, துரோகத்தை செய்கிற அளவுக்கு எடுத்துன்னு போகுதுன்ற அளவுக்குலாம் பேசுகிறாரு. ஆனால் கூடிய சீக்கிரத்துலேயே டான் பெட்ரோ சொல்லிடுறாரு, நான் உன் காதலை ஹீரோ கிட்ட சொன்னேன், அவங்க ஏற்றுக்கிட்டான்னு. கிளாடியோவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. நண்பனை பற்றி தப்பாக நினச்சிட்டோமேனு அவர் வருத்தப்படுறாரு. இப்போ பேச்சுவார்த்தை நடந்து கிளாடியோவும் ஹீரோவும் திருமணம் செய்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அதே சமயத்தில் பெனடிக்டும் பியாட்ரிஸும் அவங்க ஒன்றாவே நடனம் ஆடுறாங்க. ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டுறதுனால பியாட்ரிஸ்க்கு தெரியும் நம்ம டான்ஸ் ஆடுறது பெனடிக்டோட தான்னு. ஆனால் பெனடிக்ட் தெரியாது நம்ம யார் கூட நடனம் ஆடின்னு இருக்கோன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அவர் சில வார்த்தைகள்லாம் கேட்குறாரு. அதாவது அவரை பற்றி மற்றவங்களாம் இவர் அந்த இளவரசரோடைய கூட இருக்கக்கூடிய அந்த ஜோக்கர் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் அதுக்கு திருப்பி பதில் அடி கொடுத்துக்கிட்டே வந்துட்டே இருக்கார். அப்போ டான் பெட்ரோவும் அவருடைய கூட இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸும் என்னடா இது, திருமணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கே, நமக்கு போர் அடிக்குது, நம்ம எதாவது ஒன்று செய்யலாம்னு நினச்சிட்டு இந்த பெனடிக்டும் பியாட்ரிஸும் எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, நம்ம ஏன் அவங்களுக்குள்ள ஒரு நட்பை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
பெனடிக்ட் வந்து கேட்குற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பியாட்ரஸ் வந்து பெனடிக்ட் மேலே வந்து பைத்தியமாக இருக்கா, காதல் அப்படி விழுந்திருக்கா. ஆனால் அந்த காதலை அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு அவளுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா அவளை பார்க்கும் போதெல்லாம் அவன் சண்டை போடுறான் இல்லையா, அதனால் அதை மீறி போய் காதலை சொல்கிறதுக்கு அவளுக்கு யோசனையாக இருக்குது அப்படின்றத பெனடிக்ட் கேட்குற மாதிரி 2 பேர் பேசுகிறாங்க. அதே மாதிரியே பியாட்ரஸ் கேட்குற மாதிரி ஹீரோவும் உர்சிலாவும் வந்து இந்த மாதிரி பெனடிக்ட்டுக்கு வந்து பியாட்ரஸ் ரொம்ப பிடிச்சிடுச்சு, ஆனால் வந்து அது காதலை வெளிப்படுத்த தான் தயங்குறாரு. ஏன்னா பார்த்தாலே சண்டை வருது, வார்த்தைக்கு வார்த்தைக்கு வந்து எதிர்போட்டி வார்த்தைகளாக வருது, அப்போ எப்படி காதலை வெளிப்படுத்துறதுன்னு யோசிக்கிறாருன்னு போது பெனடிக்ட்டும் பியாட்ரஸும் அதை கேட்டுட்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா நம்மளை இந்த அளவுக்கு ஒருத்தவங்க காதலிப்பாங்களா அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் சரி செஞ்சுட்டு நம்ம காதலை நம்ம வெளிப்படுத்தி ஆகணும், இவரை வந்து மனசார ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் டான் ஜான் வந்து இந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்தணும், நம்ம சகோதரர் வந்து அவமானப்படுத்தணும், லியோனார்டோவும் கிளாடியோவும் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, டான் பெட்ரோக்கிட்டேயும் கிளாடியோக்கிட்டேயும் போய் ஹீரோ வந்து நல்லவை இல்லை, அவள் வந்து தப்பு செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பரான பொரோச்சியோவை ஹீரோவோடைய பெட் சேம்பருக்குள்ளே போய் அவகிட்ட பேசிட்டு வெளியில் வர மாதிரி ஒரு காட்சி அமைச்சிடுறாரு. இதை பார்த்த கிளாடியோவும் டான் பெட்ரோவும் ஏமாந்துடுறாங்க. அப்போ கிளாடியோ வந்து கண்டிப்பாக நான் ஹீரோவை வந்து எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் கல்யாணத்தில் கிளாடியோ வந்து இல்லை நான் ஹீரோவை திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் டான் பெட்ரோவோட வெளியில் போயிடுறாரு. ஹீரோ வந்து மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. இப்போ வந்து அவமானப்பட்ட லெனோட்டா வந்து சொல்கிறாரு, இதுக்கு இவ செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற ஃப்ரையர் வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து ஹீரோ தப்பு செய்கிறவ இல்லை, அவள் அப்பாவின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஹீரோ மயக்கடிச்சு விழுந்தால அது இறந்துட்டான்னு சொல்லிடலாம். இதை கேட்கும் போது கிளாடியா வந்து கண்டிப்பாக வந்து செஞ்ச தப்புக்கு கஷ்டப்படுவான், வருத்தப்படுவான், வந்து மன்னிப்பு கேட்பான் அப்படின்றாங்க. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது பெனடிக்ட்டும் பியாட்ரிஸ்க்கும் நம்ம காதலை நம்ம வந்து சீக்கிரமாக சொல்லிடணும், வேறு யாராவது இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவங்களோட காதலை ஒருத்தர் தெரிவிச்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து பியாட்ரிஸ் சொல்கிறா, நீ வந்து எந்த அளவுக்கு விரும்புகிறன்றதை நீ வெளிப்படுத்தணும்னா நீ கிளாடியோவை கொல்லணும், அப்போ தான் நீ வந்து என் மேலே அந்த அளவு அன்பு வச்சுருக்கேன்றதை நம்புவேன் போது பெனடிக்ட் வந்து தயங்குறாரு. ஆனால் வந்து தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இதுதான் வந்து வழியின் போது அவர் ஒத்துக்கிறாரு. அதே சமயத்தில் லியோனார்டோவும் ஆண்டனியோ வந்து கிளாடியோ கிட்டே போயிட்டு உன்னால தான் ஹீரோ இறந்துட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெனடிக்ட்டும் அங்கே வந்துட்டு அவரோட வந்து சண்டைக்கு வந்து கூப்பிட்றாரு, நான் உன்னோட சண்டை போட்டே ஆகணும்னு. அந்த ராத்திரி தான் வந்து அதாவது ஜான் வந்து இந்த பண்ண அதே நாள் தான் அங்கே இருக்கிற லோக்கல் வாட்ச் வந்து பொரோச்சியாவும் கான்க்ரேடும் இந்த நடந்தது பிளானை பற்றி பேசின்றதை கேட்டுட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து என்ன ஆகிடும்னா, டாக்பெரின்ற ஹெட் கான்ஸ்டபிள் தான் வந்து அவர் வந்து லியோனார்டோ கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோ வந்து அப்பாவி, அவங்க வந்து தப்பே செய்யலைன்னு. இது தெரிஞ்ச உடனே டான் ஜான் வந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. அதனால் அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு படம் வந்து தேடின்னு போகுது. இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கிளாடியோ வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, அநியாயத்துக்கு ஹீரோவை கொன்னுட்டோமே அப்படின்ற மன வருத்தப்படும் போது ஹீரோட அப்பா சொல்கிறாரு, சரி நீ ஆண்டனியோட மகளையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, அவளும் ஹீரோ மாதிரி தான் இருப்பா, ஏன்னா ஹீரோ இப்போ இறந்துட்டா நம்ம என்ன செய்ய முடியும், இது வந்து நீ ஆண்டனியோட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ, அவள் ஹீரோ மாதிரி இருக்கிறதுனால உனக்கும் ஹீரோவோட வாழ்ந்த மாதிரியே இருக்கும் போது கிளாடியோ வந்து சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஆனால் வந்து கிளாடியோ வந்து கல்யாணம் பண்ணும் போது தான் தெரியுது அந்த இன்னொருத்தவங்க வந்து வேறு யாருமே இல்லை, ஹீரோ தான். ஏன்னா ஹீரோ வந்து உண்மையாக இறக்கல இல்லையா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீரோ தான் தெரிஞ்ச உடனே கிளாடியோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதே மாதிரி பியாட்ரிஸும் பெனிக்கும் கூட எல்லார் எதிர்க்குமே அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்திடுறாங்க. நாங்கள் 2 பேரும் வந்து காதலில் இருக்கோம், நாங்கள் திருமணம் பண்ணிக்க போகிறோம் போது டான் பெட்ரோ வந்து பெனடிக்டை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஓஹோ, நீ தான் வந்து திருமணமே செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னவனோ அப்படின்னு சொல்லும் போது பெனடிக்ட் சொல்கிறாரு, பிரின்ஸ் வந்து கவலையாக தெரிகிறாரு, அவர் சந்தோஷமாகணுன்னா அவருக்கு ஒரு மனைவியை கொடுங்க, அவர் சந்தோஷமாக ஆகிடுவார் அப்படின்னு சொல்லும் போது இந்த கதையும் வந்து கடைசியில் வருது. முடிகிற நேரத்தில் வரும்போது டான் ஜானை வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மெசஞ்சர் வந்து சொல்கிறாரு. அப்போ பெனடிக்ட் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் இப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம், நாங்கள் வந்து ஒரு புதிய உறவில் போயிருக்கோம், அந்த சந்தோஷம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நிலைக்கணும், அதனால்
டான் ஜானுக்கு என்ன தண்டனை தரணுன்றதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லோரும் நடனமாடுறாங்க. இந்த செலிப்ரேஷனோடையே இந்த ட்ராமா வந்து முடிஞ்சிடுது. ரொம்ப அருமையான ஒரு ட்ராமா. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.